சோள பொரிக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அந்த மாவு வந்து ஒரு 6 பேருக்கு சரியா இருக்கும். அதோட 1 ஸ்பூன் ரவை எடுத்து போட்டுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்ப 1 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டு இத கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, அப்புறம் தண்ணி ஊத்தி நம்ம வந்து கோதுமை மாவு, சப்பாத்தி மாவு பிசைற மாரி இந்த மைதா மாவ வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா வந்து நெழுகலா வந்து நம்ம வந்து ரொம்ப கெட்டியா மாவு பிசைஞ்சிட கூடாது. நல்லா ஓரளவு வந்து பதமா வந்து நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுட்டாலும் நல்லா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நான் இப்ப ஊற வச்சு 1 மணி நேரத்திலேயே போட போறோம். இப்ப நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டா போதும். இத அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்ப சன்னா சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப சோள பொரி மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம். அதுவும் இந்த குருமா வைக்கிற நேரத்துல வந்து அதுவும் கொஞ்சம் ஊறி இருக்கும். இப்ப அடுப்புல வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தி பூரிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த பூரி மாவ வந்து நல்லா உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். ஃபுல்லா அந்த எண்ணெய் காயிற அளவுக்கு நம்ம மாவெல்லாம் வந்து தேய்ச்சு தேய்ச்சு வச்சுட்டோம்னா, அடுத்து வந்து நம்ம போட்டு போட்டு எடுக்க ஈஸியா இருக்கும். சோ இந்த மாவு வந்து நல்லா தேய்ச்சு அந்த எண்ணெயிலேயே வந்து டிக் பண்ணி எடுத்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து தேய்ச்சு வச்சுட்டேன். மாவு வந்து ரொம்ப திக்காவும் இல்லாம, ரொம்ப லேசாவும் இல்லாம ஒரு அளவு மீடியமா வந்து தேய்ச்சா தான் இந்த மாதிரி பூரி வந்து நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி பூரி இருந்தா தான் குழந்தைகளுக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.